Hello friends, நான் ஃபாரின் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ ஹோம் பெயிண்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா நானே கடைக்கு போயிட்டு பெயிண்ட் வாங்கிட்டு பெயிண்ட் ப்ரஷ்லேயோ ரோல்லையோ அடிச்சுப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் நான் ஆக்சுவலாக ஆன்லைனில் பார்த்தேன். சரி இது நம்ம வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதுதான் அந்த ப்ராடக்ட்டு, பெயிண்ட் ஸ்ப்ரேயர். இது பார்த்தீங்கன்னா பில்ட்ஸ்கில்லோடது. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரில்லிங் மிஷின் பில்ட்ஸ்கில்ல போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா அப்படின்னா பாருங்கள். அந்த பிராண்டில் எனக்கு அந்த ஆக்சுவலாக அந்த ட்ரில்லிங் மிஷின் ரொம்பவே நல்லா இருந்தது. சரி அதே பிராண்டில் நான் பெயிண்ட் ஸ்ப்ரே பார்த்தேன். சரி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது ஆர்டர் பண்ணி வந்தது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வாங்கலாமா வேணாமா அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதோட சின்ன அன்பாக்சிங் அண்ட் இந்த என்னோட கம்ப்ளீட் ரிவ்யூ எப்படி இருக்குது, என்னோட ஒப்பீனியன் அப்படி தான் இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு பெரிய ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணாலே இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் வித் கண்டெய்னர் அவங்களால உள்ளே பார்க்க முடியும். ப்ளஸ் இதோட ஒரு சின்ன மேனுவல் கைடு இருக்கும். ப்ளஸ் இந்த ஒரு ஃபனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பெயிண்ட் நம்ம கண்டெய்னரில் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த சின்ன ஒரு ஃபனல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இது தவிர பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1600 to 1800 கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயர் பில்ட்ஸ்கில்லோடது. இது ஆரஞ்சு கலர் நான் இப்போ வச்சுருக்கிறது. இதில் எல்லோ கலரும் அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே, இது நான் கையில் ஃபஸ்ட்டு வந்த உடனே நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இது நான் கையில் பிடிக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரேயரோ வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷோ இல்லைன்னா பெயிண்ட் ரோல் வச்சு நான் என்னோடய வீட்டில் பெயிண்ட் பிடிப்பேன். ஏன்னா ஆள் கூப்பிட்டு நம்ம இது பண்ணால் அதிகமாக செலவாகும். ஸோ ஜஸ்ட்டு நானே பெயிண்ட் வாங்கிட்டு நானே ஆக்சுவலாக என்னோடய ரூமுக்கோ ஹாலுக்கோ அடிச்சிடுவேன். ஸோ இது ஒரு டூல் கன்ஃபார்மாக எலக்ட்ரானிக் யூஸ் பண்ணுறது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக முடியும். ஏன்னா நம்ம ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண நிறைய கொட்டும் கீழே, பெயிண்ட் ரோல்லாம் யூஸ் பண்ணோம். இதை நமக்கு அக்யூரேட்டாக பர்ஃபெக்டாக நம்ம அந்த வால் மட்டும் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிளானில் தான் ஆக்சுவலாக இதை பர்ச்சேஸ் பண்ணது. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது எப்படி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக ஒரு டவுட் இருக்கும். அதனால எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிஸ்க்கு நானும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கண்டெய்னரில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடித்து பார்த்தேன். ஏன்னா அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நான் வாட்டர் ஃபில் பண்ணி அடிச்சுட்டு ஓரளவு தெரிஞ்ச அப்புறமா அதுக்கப்புறமா பெயிண்ட் ட்ரை பண்ணேன். என்ன அப்படின்னா எமல்ஷன் தான் நான் ஆக்சுவலாக வால் பெயிண்ட் தான் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வால் பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹாலில் ஒரு வால் கொஞ்சம் பிளாக்காக இருந்தது, அங்கங்கே பேச்சஸாக. சரி அது பெயிண்ட்டை ஊற்றிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா வாலோட கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். ஸோ அதே கலர் பெயிண்ட் நான் இந்த கண்டெய்னரில் போட்டு சரின்னு சொல்லி வாலில் இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன் போட்டு. ஆனால் என்ன அப்படின்னா வீடியோவில் ஆக்சுவலாக கேப்சர் ஒழுங்காக ஆகலை. இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் ஃபுல்லாக கொடுத்து கூட வீடியோவில் அவ்வளோ கேப்சர் ஆகலை. பட் இது கரெக்டாக தான் வேலை செய்யுது. இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சரின்னு சொல்லி உங்களுக்கு தெரியறதுக்காக வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சின்ன ப்ளைவுட் ஒன்று இருந்தது. அந்த ப்ளைவுட்டில் உங்களுக்கு நான் அடித்து காமிச்சிருக்கேன். அது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வாலில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு செகண்ட் எனக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே கலர் அதே பெயிண்ட் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அடிக்கிறோமா வாலில் அப்படின்னு சொல்லி எனக்கே டவுட்டாக இருந்தது. அப்புறம் வாலுக்கு பின்னாடி ஒரு லைட் வச்ச அப்புறமா கொஞ்சம் ஓரளவு விசிபிளாக இருந்தது நான் எந்த இடத்துல அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இது பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மெயினாக நம்ம பார்க்கணும். ஏன்னா இது நம்ம ஈஸியாக இருக்கா பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னாலே இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயரை கிட்டத்தட்ட ஒரு 1 kg வரைக்கும் வந்துடுது. கண்டெய்னரில் பெயிண்ட் இல்லாமலே இதோட வெயிட் ஒரு அரௌண்ட் 1 kg வந்துடுது. ப்ளஸ் நம்ம கண்டெய்னரில் பெயிண்ட் ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதோட வெயிட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம இது ஹோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இது பெயிண்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மோட்டரோட பவர்
உங்களுக்கு 700 வாட்ஸ் இது அவுட்புட்டு. ஸோ இதில் வந்து வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் இருக்குது ஏர் வென்ட்ஸு. ஸோ இதை நான் ஒரு 3 to 4 minutes கண்டினியூவாக அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீட் ரிலீஸ் ஆகுது இந்த இடத்துல இருந்து ஏர் வென்ட்ஸ் மூலிமா. அப்போ வந்து நம்ம இங்கே அடிக்கும்போது இந்த சைடு வந்து நமக்கு இங்கே ஹீட் தெரியுது கையில். ஸோ அதனால வந்து டைம் விட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 3 to 4 minutes அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 minutes கேப் கொடுக்கணும் கொஞ்சம் ஆறத்துக்கு. ஸோ இது வந்து ஹீட் வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். ஏன்னா வந்து இது பவர்ஃபுல்லான மோட்டர்னால வந்து கன்ஃபார்மாக ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அப்போ நம்ம கையில் இது படுது. அப்போது வந்து கொஞ்சம் டைம் விட்டு கேப் விட்டு வந்து கொஞ்சம் நம்ம ஒரு 1 minute 2 minutes கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை வச்சு நம்ம வீடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து இல்லை, கன்ஃபார்மாக வந்து நம்மளால் வந்து இது வச்சுக்கிட்டு மட்டுமே ஃபுல்லாக நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியாது. நம்ம கன்ஃபார்மாக ஒரு ப்ரெஷ்ஷு ரோல் வந்து தேவைப்படும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் நான் இதில் பெயிண்ட் ஊற்றிட்டு வந்து வாலில் அடிக்கும்போது இதோட ஸ்ப்ரே ஆகிற டைமிங் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. ஸ்ப்ரேயோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதோட நாசல் வந்து ஃபுல் டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இது நாசல் வந்து நம்மளால் டேர்ன் பண்ண முடியும், இது கொஞ்சம் லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா ஃப்ரீயாக வரும்போது கொஞ்சம் நாசலை திருப்பி நான் யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்பீடாக வந்தது. ஸோ அப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது என்னால் வாலில் வந்து அடிக்கிறதுக்கு. நான் வந்து அந்த பர்டிகுலர் வால் ஃபுல்லாகவே வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் அடித்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது நல்லா தான் இருக்குது. பட்டு வாலோட கார்னர்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கார்னர் வந்து இதில் ஃபினிஷிங் பண்ண முடியல. ஏன்னா நம்ம இந்த சைடு அடித்தோம் அப்படின்னா அந்த சைடு வால்லையும் வந்து படுது. ஒன்று நீங்கள் நியூஸ் பேப்பர் போட்டு அந்த கார்னரை வந்து மூடணும், இல்லை அப்படின்னா கார்னர் எண்டிங் வரத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த ஸ்ப்ரேயரை ஸ்டாப் பண்ணி பெயிண்ட்டு ப்ரஷ் வச்சு நம்ம கார்னர் முடிக்கிறது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் யூஸும் பண்ணலாம், ஹோம் யூஸும் பண்ணலாம். இதோட ப்ரைஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக ஹோம் யூஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அடிக்கடி ஒரு 6 months to 1 yearக்கு வந்து அப்பப்போ நான் பெயிண்டிங் பண்ணுவேன். வீட்டுக்கு கலர் ஏதாவது மாற்றணுன்னா நான் மாற்றுவேன். எனக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் அந்த வாலோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து வெறும் பெயிண்ட் ப்ரஷ்ஷும் ரோலை வச்சு நான் யூஸ் பண்ணுறது பதிலாக இது நமக்கு இன்னும் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்குது இது எனக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து லேபர் சார்ஜ் கொடுத்து ஆளுக்கு பே பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட் நம்ம எப்போல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணுவோமோ அப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆல் டைப் ஆஃப் பெயிண்ட் போடலாம். எனாமல் பெயிண்ட், ஆயில் பெயிண்ட்டு, அப்புறம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏன்ஷியன் பெயிண்டோட எமல்ஷன், ப்ரீமியம் எல்லாமே போடலாம். பட் வந்து இது நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே வந்து இந்த கண்டெய்னராக இருக்கட்டும், இந்த நாசலாக இருக்கட்டும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் டிலே பண்ணினா கூட வந்து ட்ரை ஆயிடுது. ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா பெயிண்ட் வர்ற இடத்துல வந்து அந்த நாசில் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த நாசில் நம்ம அந்த பெயிண்ட் வந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து திரும்ப யூஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து காற்று வர்ற இடத்துல வந்து அது வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பெயிண்ட் வெளியே வராது. ஸோ அது நல்லா பார்த்துங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே டக்குன்னு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே வந்து இதோட ஜாப் நல்லாவே பண்ணுது. ஒன்று ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது இதில், அது ஞாபகம் வச்சுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஒன்ஸ் இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இங்கே வந்து ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது நாசல் வழியாக உங்களுக்கு பெயிண்ட் வர ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2700 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறது வந்து ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணாலே மோட்ரு ஆன் ஆஃப் மாதிரி இருக்கும். பட் அந்த ஆப்ஷன் இதில் கிடையாது. டேரெக்டாக மோட்ரு ஆன் ஆஃப்க்கு ஒரு பட்டன் இருக்குது. ட்ரிகர் ப்ரெஸ் பண்ணால் பெயிண்ட் வரதோ ஸ்டாப் பண்ணுறதோ நம்ம ட்ரிகர் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னரில் வந்து நமக்கு ஒரு கண்டெய்னர் தான் இந்த பாக்ஸில் கிடைக்கும். ஸோ இதே கண்டெய்னரில் தான் நம்ம பெயிண்ட்டு எந்த கலர் மாற்றினாலும் சரி, இல்லை பெயிண்டோட டைப் எது மாற்றினாலும் அப்போவே வாஷ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. இல்லை உங்களுக்கு டோர் பெயிண்டிங் பண்ணோம் ப்ளஸ் வந்து வீட்டில் வந்து வால் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்னா டோர் பெயிண்டிங் வந்து அந்த பர்டிகுலர் எனாமல் பெயிண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டின்னர்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வாஷ் பண்ண முடியாது. டின்னர் போட்டு தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டெய்னர் தனியாக நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். எங்களோட வெப்சைட்லேயே 2 கண்டெய்னர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும்.
ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிஜமாகவே நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே எடுத்தாலே கன்ஃபார்மாக ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் கேப் விட்டு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது, சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ப்ளைவுட் காமிச்சேன் இல்லையா, அது இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் ப்ளைவுடு. ஸோ ஃபினிஷிங் உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பக்காவாக வந்திருக்கு. இப்படி இருந்தது ஆக்சுவலாக இது ப்ளைவுட்டு, தெரியுதுங்களா? ஸோ இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணினா இந்த பிங்க் கலர் அடித்தேன். ஸோ நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதிகமாக ஒரே இடத்துல நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பில் ஆகுது, இங்கே தெரியுதா? ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரே இடத்துல நம்ம அடிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பில் ஆகுது. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம லெவலிங் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல ஸ்ப்ரே பண்ணோம்னா கரெக்டாகிடும். ஸோ பர்ஃபெக்டாக வந்து லெவலாக வந்து உங்களால் வந்து பெயிண்டிங் பண்ண முடியும். இப்போ இந்த கார்ட்போர்ட் நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ளைவுடு பக்காவாக வந்து நமக்கு வந்து ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. இந்த பெயிண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் வந்து ஆக்சுவலாக நான் இது பெயிண்ட் பண்ணேன். அதே மாதிரி வால்லையும் வந்து ஈஸியாக வந்து பெயிண்டிங் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக இருக்குது. எதுவுமே வந்து ஸ்பில் ஆகிறதோ பெயிண்ட் ப்ரஷ் ரோல் வச்சு நம்ம அடித்தோன்னா கீழே வந்து ஃபுல்லாக சிந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயரில் இல்லை. கரெக்டாக பர்ஃபெக்டாக அடிக்குது. நம்ம கரெக்டாக நம்ம வந்து இந்த நாசலை வந்து ஃப்ரீ பண்ணி நம்ம அடித்தா பர்ஃபெக்டாக வருது. கார்னர்ஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அப்போது வந்து நீங்கள் கார்னருக்கு வந்து ப்ரஷ் வச்சு அடிக்கிறது பெஸ்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ்க்கு கன்ஃபார்மாக நல்லா இருக்குது. இது நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வேணால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.